தக் லைஃப் மூவி ப்ரமோஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் வந்து இந்த மூவியை பார்த்துட்டோம்னா நாயகன் மூவியவே மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரமோஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே ரிவ்யூவில் வர கமெண்ட் செக்ஷனை நான் வந்து நிறைய படிச்சுப்பேன். ஏன்னா ரிவ்யூவில் அவங்க சொல்கிறது, ஆடியன்ஸ் சொல்கிறது கூட நான் நம்ப மாட்டேன். கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு முக்கால்வாசி நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ வாங்க, நான் பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது சத்யானா, நான் தயார். படம் உண்மையாக நல்லாயிருக்கு. கமல் மற்றும் சிம்பு சும்மா மிரட்டி இருக்காங்க. இசை பாடல் எல்லாம் அருமை. விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் வேறு லெவல். படம் வெறித்தனமாக இருக்குது. ஓகே, படம் பார்க்கலாம் போலவே. ஃபஸ்ட்டு கமெண்டே நல்லா இருக்கே. ஓகே, அடுத்தடுத்தும் படித்து பார்த்துப்போம். இதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல. அவசரப்பட்டு அப்படியெல்லாம் முடிவு பண்ணப்படாது. மூவி இஸ் ஆவரேஜ், ஸ்லோ மூவி. முத்தமிழை சாங் எங்கடா காணோம்? யூஏயில் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தா பாட்டை காணும். ஓகே, இந்த ட்ரெண்டிங்கில் போச்சு சின்மை சாங்கு, அதுவும் காணுமாம்ல. என் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. மெயின் சாங்கே அதுதான். அட்லீஸ்ட் பாட்டை பார்த்தாவது சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அடே மொக்க படம்டா, அடே உட்கார முடியலடா தேட்டரில். அடப்பாவே, நிறைய பேர் தூங்குனாங்கன்னு வேறு சொன்னாங்க ரிவ்யூவில். ஜஸ்ட் ஆவரேஜ் ஒப்பீனியன், வாண்ட் டு பி ஹிட் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. சத்தியமாக படம் நல்லா இல்லை. படம் சுமார் தான். ஆவரேஜ் மூவி. கமல்ஹாசன் கோ டு ரெஸ்ட். அவர் எப்பேற்பட்ட கலைஞன், அவரை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டீங்க. அவருக்கு சினிமா தான் உலகம், அது தவிர வேறு எதுவும் தெரியாது. அவருக்கு சம்பாரிச்சதை எல்லாத்தையும் சினிமாவிலே போட்டார். அட கடவுளே, அந்தளவு ஒஸ்ட்டாக இருக்கா இந்த மூவி. டேய் மொக்க படம். இந்தியன் 2வே பரவாயில்லன்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஐயோ, இந்தியன் 2 பார்த்துருக்கேன் நான். அது பயங்கரமாக மொக்கையாக இருக்கும். அதுவே பரவாயில்லன்னா அதை விட மொக்கையாக இருக்காது. என்ன படம்டா பார்த்தீங்க? டோன்ட் கோ வித் கிட்ஸ் கைஸா. பசங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறது? அப்போ பசங்க பார்க்க முடியாத அளவுக்கு படம் அடல்ட் ஒன்லியோ. அடிக்கடி வரம்பு மீறி பேசுகிறானே. படம் அட்டர் ஃப்ளாப் தெரியும். அது என்ன அட்டர் ஃப்ளாப்பு? ரொம்ப அடிமட்டமாக இறங்கிட்டாங்களோ. மணிரத்னம் இஸ் ஜஸ்ட் எ ஓவர் ஹைப்பர் டைரக்டர், நத்திங் எக்ஸ்ட்ராடனரி, சேம் ஓல்டு தமிழ் வெர்ஷன் மூவிஸ் ஒன்லி. அவரோட பழைய படங்கள் எல்லாம் இன்றைக்கும் பார்க்குற அளவுக்கு தானே இருக்குது. எவர்கிரீன் மூவியாக தானே எடுத்திருக்காரு. இந்த படத்தை அந்தளவு சொதப்பிட்டார் போல். டைம் வேஸ்ட்டு. படம் நல்லா இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன இப்படி சொல்லிட்டாங்க? டைமே வேஸ்ட்டுங்கிறாங்கன்னா அப்போ படத்தை கன்ஃபார்மாக பார்க்க வேணான்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் பாக்கி இருக்கிற கமெண்ட்டையும் படிச்சிருவோம். சிம்பு டெத். அடப்பாவிகளா, படம் நல்லா இல்லைனாலும் சிம்பு சூப்பராக நடிச்சிருக்காரு. கமல் முன்னாடி நடிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயம். அது அவர் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஏன் இப்படி? டோன்ட் வேஸ்ட் யுவர் ப்ரீசியஸ் டைம் அண்ட் மணி. ஐயோ போயிடாதீங்க. என்ன இப்படி கதறாங்க? குடிக்கிற சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். யார் ஏமாத்தனா? நான் குடிக்க தானே போறேன். எப்படி இங்க வா சப்பனி முருகா. என்ன ரொம்ப நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு. ஓகே, பாக்கி கமெண்ட்டையும் படிப்போம். மூவி நாட் இன்ட்ரெஸ்ட், லோ லெவல் மூவி. ஃப்ளாப்பு, ஒஸ்ட்டு மூவி. அடக்கடவுளே. மூவி ஒர்த்தாக இருந்தால் எல்லார் மூஞ்சிலையும் ஒரு புன்னகையோடு சுற்றிட்டு வருவாங்க. அது வேணால் உண்மை தான். ஆனால் அது இதில் இல்லை. அப்போ மூவி வந்து பைசா வேஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆடியன்ஸ். அதான் சோகமாக இருந்திருக்காங்க. This is actually correct. லோக்கல் வடசென்னை படத்தை உல்டா பண்ணி டெல்லியில் நடக்கும் தாதா கதையாக மாற்றியிருக்கிறார்கள். 23 வருடங்களுக்கு முன்பு அமீர் கமலிடம் எப்போது மணிரத்னுடன் இணைந்து அடுத்த படம் பண்ண போகிறீர்கள் என்று கேட்ட பாவத்திற்கு அவர் நடித்த வடசென்னை கதையை உல்டா பண்ணணுமா? இந்த அளவா ஒஸ்ட்டாக இருக்குது. ஜில்லா, விவேகம், அஞ்சான் மற்றும் சில திரைப்படங்கள். அப்போ புதுசாக எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. எஸ்டிஆர் வச்சு என்ன பண்ணியிருக்கீங்க? எஸ்டிஆர் வச்சு படம் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஸ்டோரி இல்லைன்றதை திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்காக தான் சொல்கிறாங்க. ஒருவர் முகத்திலும் சந்தோஷம் இல்லை. கமல் சார் எடுத்த படத்துக்கு ரெடியாகும். ஆனால் ஒரு சத்தியம் பண்ணுங்கள், இனி சினிமா ப்ரமோஷன் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். அது வேணால் கரெக்டு தான். ப்ரமோஷன் வந்து ரொம்ப ஹைப் ஏற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் படம் நல்லா இல்லைன்னா நமக்கு வந்து அது இரிட்டேட்டிங் ஆகுது. அவங்க பண்ணுற ப்ரமோஷனில் நமக்கு ஓகே படம் செம்மையாக இருக்கும் போல் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிருது. ஸோ ரொம்ப ப்ரமோஷனுக்காக மெனக்கிட வேணாம். படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா ஓடும். முதல் பாதி ஜூலியஸ் சீசர், மார்க் ஆண்டனி, கிளியோபட்ரா ஸ்டோரி, அறத பழைய கதை. 2ஆம் பாதி தூக்கு லைவ். காட்சி அமைப்பு, ஒளிப்பதிவு மிக அருமை. நடிகர்களின் நடிப்பு சூப்பர், வேறென்றும் சொல்வதற்கில்லை. ஓகே, ஆக்டிங் பொறுத்தளவு சூப்பராக இருக்குது, மற்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னுறாரு இவர். கமெண்ட்ஸ் எல்லாமே முக்கால்வாசி நெகட்டிவாக தான் இருக்குது. எல்லோரும் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் நெகட்டிவ் கமெண்டை வந்து எடுத்து போட்டிருக்கேன்னு எல்லாத்தையுமே எடுத்து காமனாக தான் போட்டேன். 1 by 1 தான் நான் வந்து இதில் வந்து படிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு 20 கமெண்ட் படிக்கிறேன்னா அதில் 2 கமெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு இருக்குது. கொஞ்சம் பேர் வந்து சுமாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 5-6 பேர். பாக்கி எல்லாருமே வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து படம் நல்லா இல்லைன்றது தான் கன்ஃபார்ம் ஆகுது. இருந்தாலும் தியேட்டர் போய் பார்த்துட்டு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். நீங்களுமே தியேட்டர் போய் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து என்னோடய ஒப்பீனியன். ஆக்சுவலி எனக்கு மணிரத்னம் சாரோட மூவினாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு எதிர்பார்ப்பு.
அதனால் நான் போய் கமெண்ட் செக்ஷனை படித்து பார்த்துட்டு நம்ம போய் படம் பார்க்கலான்னு. சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது. இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஓகே, நம்ம இந்த காசை டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒர்த்தா இல்லையான்னு நம்ம எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தி. ஏன்னா நம்மளாம் வந்து மிடில் கிளாஸ் தான். ஸோ நம்ம காசை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட முடியாது. விமர்சனம் பண்ணுறவங்களையும் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து காசு கொடுத்து படம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு காசை அதுக்குன்னு செலவு பண்ணுறாங்க. அப்போ படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லி ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. அது அவங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுனால படம் ஓடாது அப்படிங்கிறதெல்லாம் தப்பு. அப்போ அவங்க படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒர்த்தான மூவியாக பார்க்கணும். அவங்களுக்கு ஃபேமிலியில் பல ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ நமக்குமே ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நல்லா சந்தோஷமாக பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மூவிக்கு போகிறோம். அதுவும் நம்மளை இரிட்டேட் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ நல்லா இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மணிரத்னம், கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான மூவியை எதிர்பார்த்து தான் போவோம். அதுவும் அவங்க ப்ரமோஷனில் ரொம்ப ஹைப் ஏற்றிருந்தாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து போய் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அந்த எதிர்பார்ப்பே வந்து சுத்தமாக ஒரு 50% கூட நிவர்த்தி பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஆடியன்ஸோட கமெண்ட்ஸில் தெரியுது. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.